ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகாலயாவில் வந்து காய்கறியெல்லாம் என்னென்ன ரேட்டில் கிடைக்கும், என்னென்ன காய்கறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மெகாலயாவில் ரொம்ப மழை பெய்யுதுங்க. வெளியே ஒரே மழை பெஞ்சிட்ருக்கு. துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். காய் தான் என்னமோன்னு தெரில. பசங்களோட யூனிஃபார்ம்லாம் துவைச்சி போட்டேன். இங்கே பாருங்களேன், வீவ் அப்படியே காமிக்கிறேன். மழை பெஞ்சிட்ருக்கு, தெரியுதா? தெரியாது, ஆனால் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு கேமராவில் தெரியல. துணியெல்லாம் காலையிலே துவைச்சி போட்டேன். வாங்க, என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன். நேற்று நைட்டு தான் போய் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன், என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன், என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து 2 கத்திரிக்காயும் 15 ரூபாங்க. அங்கே எப்படின்னு தெரில, நம்ம ஊர்லலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. சரி, ஊரில் வைப்பாங்கல்ல அவியல் கூட்டு, அப்படி வைக்கிறதுக்காக சாம்பார் கொண்டு அவியல் கூட்டு கொண்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ரேட் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா தேங்காய் வந்து 60 ரூபாங்க ஒரு தேங்காய். ரேட் அதிகம்னு தெரியும், ஆனால் இங்கே தேங்காய் கிடைக்காததுனால ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு தேங்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் 2 கொய்யாக்காய் வாங்கினேன். ஒன்று பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு, நான் சாப்பிட்றதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். இதோட ரேட் எனக்கு தெரியல. அப்புறமா கேரட்டும் வந்து 2 கேரட்டும் 18 ரூபா. ரேட் அதிகம்தான் இங்கே, ஆனால் இங்கே இப்படி தாங்க கிடைக்கும். நான் அஸ்ஸாமில் இருந்தேன், அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. 2 கேரட்டும் வந்து 18 ரூபா. விலை எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா 5 வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா 5 வாழைப்பழம் 50 ரூபா. ஒரு வாழைப்பழம் 10 ரூபா. ஊரில் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். விலை ஓகேவான்னு சொல்லுங்கள். ஓகேவா? 5 வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் 10 ரூபா, 5 வாழைப்பழமும் 50 ரூபா. அப்புறமா வெள்ளரிக்காய், ஒரு வெள்ளரிக்காய் வந்து 15 ரூபா, 2 வெள்ளரிக்காயும் 30 ரூபாங்க. அப்புறமா இது வெண்டைக்காய் நான் வந்து மிஜோரம் இல்லை, சாரி, மெகாலயா வந்து 2 மாதம் ஆகுது. இப்போ தான் வெண்டைக்காய் பார்த்தேன். சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து 30 ரூபா. 1/2 கிலோ 30 ரூபா. விலை ஜாஸ்தி தான், பட் இங்கே அப்படி தான். இது என்ன காணி எனக்கு தெரியல. கோவக்காய் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்குன்னா இது அந்த கோவக்காய் இல்லை, இது பாட்டல். இங்கே ஹிந்தியில் வந்து இது பாட்டல் அப்படின்றாங்க. ஒரு தமிழ்காரவங்களை பார்த்தேன் காய்கறி வாங்குற இடத்துல, அவங்கக்கிட்ட கேட்டேன் கோவக்காய் தானே அப்படின்னு. அவங்க இல்லை, கோவக்காய் மாதிரி தான் இருக்குது, இது கோவக்காய் இல்லை, தமிழில் இதுக்கு பேர் தெரியல, ஹிந்தியில் வந்து பாட்டல் அப்படின்னு சொன்னாங்க. கோவக்காவை விட அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து கொஞ்சம் தொலி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இந்த காய் வந்து தமிழில் இந்த காய்க்கு என்ன பேருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. ஹிந்தியில் வந்து பாட்டில். அவ்வளோதான். அப்புறமா வந்து அவ்வளோ காய் தான் வாங்கினேன். இவ்வளோ காய்க்குமே வந்து 180 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறமா இன்றைக்கி காலையில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, அத்திப்பழம். ஓகேவா? அத்திப்பழம் ஊற வச்சது. ட்ரை நட்ஸு ஒரு 5 எடுத்திருக்கேன். ட்ரை இது டேட்ஸு. அப்புறமா பாதாம், ஊற வச்ச பாதாம், ஃப்ரை பண்ண பன்னீர், கொஞ்சமாக வேக வச்ச கடலை. அவ்வளோதான். வெள்ளரிக்காய், கேரட்டு அந்த மாதிரி எடுத்துப்பேன். இவ்வளோ காய்ந்தாங்க 150 ரூபா, 157 ரூபாவோ என்னமோ வந்தது பில்லு. சரி, நம்ம ஊரில் வந்து 150 ரூபாய்க்கு இவ்வளோ காயும் வாங்கலாமா, இல்லை நான் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியுது இது ரேட் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லி. இதுதான் இன்றைக்கி என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. கொஞ்சம் டயட்டை மெயின்டைன் பண்ணலான் இருக்கேன், தொப்பெல்லாம் போடுது அதனால். ஓகே, இந்த காயோட நேம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் எவ்வளோ தான். இனிமேல் தினமும் லென்த் வீடியோ போடலான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற நண்பிகளுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கண்டிப்பாக சொல்லுங்கள், காய்கறியெல்லாம் விலை பரவாயில்லையா, இல்லைன்னா வந்து காசு அதிகமாக அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.